வணக்கம். முதல்வர் அவர்களின் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டமானது இன்றைய தினம் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த திட்டத்தினை துவங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களை தேடி மருத்துவம், அதே போன்று மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம், அதே போன்று பெண்கள் பார்த்தோமேனால் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுமே இந்த அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நலமா என்ற ஒரு வகையில் அரசின் செயலாளர்களை நேரடியாக பொதுமக்களை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய புதிய திட்டமானது இன்றைய தினம் முதல்வர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசின் பல்வேறு சலுகைகளை ஏற்கனவே அனுபவித்து வருபவர்கள், அதே போன்று சலுகைக்காக காத்திருப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு பொதுமக்களையும் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய திட்டம் தான் இந்த நீங்கள் நலமா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர்கள், தலைமைச் செயலாளர், அரசின் துறை செயலாளர்கள், முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுமே பொதுமக்களுக்கு நேரடியாகவே தொடர்பு கொண்டு அரசின் திட்டங்கள் உங்களை சேர்ந்திருக்கிறதா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது என்பது குறித்து கேட்டறிய இருக்கின்றனர். இந்த திட்டமானது இன்றைய தினம் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டமானது ஏற்கனவே மார்ச் 6ஆம் தேதி துவங்கி வைக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த திட்டமானது துவங்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக மக்களை தேடி அரசு இருக்கும், மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கும் என்ற ஒரு பிரதான ஒரு முழக்கத்தை முன்வைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வருகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய திட்டங்கள் துவங்கி வைப்பது தேர்தல் தேதி அறிவித்ததற்கு துவங்கி வைக்கப்பட முடியாது. அதனால் இந்த திட்டமானது அதற்கு முன்பே இன்றைய தினம் துவங்கி வைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் அவர்கள் பொதுமக்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு சில பயனாளிகளிடம் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து கேட்டிருந்தார். இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தின் ஆட்சியர்களும் தொடர்பு கொண்டு, அதே போன்ற அமைச்சர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த துறை சார்ந்து கேள்விகளை அவர்களிடம் கேட்பார்கள். பொதுவாக அதே போன்று புதுமை பெண்கள், நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் மட்டுமின்றி பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமே கருத்துக்களானது கேட்கப்படும் என தெரிகிறது. இந்த திட்டம் குறித்து தொடர்ந்து அரசு துறை சார்ந்த செயலாளர்கள் அவர்கள் கேட்டறிந்து அந்த கோரிக்கையானது உடனடியாக நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.